கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக புலம்பலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனம். எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. என கருமையானவர்களை இந்த இடத்திலே வேதம் சொல்லும் பொழுது, இரவில் எழுந்து தேவ சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய இருதயம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, நாம் அவர்களுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் தண்ணீரை போல உருக வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சீயோன் குமாரத்தியே, நீ இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு வெளி சும்மா இருக்க ஒட்டாதே என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என கருமையானவர்களை, தேவ சமூகத்தில் நாம் கதறி ஜெபிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நமக்காக மட்டும் ஜெபித்து கொண்டிருக்கிறோமா? நம்ம குடும்பத்திற்காக மட்டும் ஜெபிக்கிறோமா? தேசத்திற்காக, எழுப்புதலுக்காக, ஊழியர்களுக்காக, இன்னும் அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரோடு கூட ஜெபிக்கும் பொழுது நாம் கம்பீரத்தோடு கூட அறுக்க முடியும். நம்முடைய கண்ணீரை அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். என்ன நாளிலும் ஒருவேளை எனக்காகத்தான் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், என் குடும்பத்திற்காகத்தான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், விடுதலை இல்லைன்னு சொல்றீங்களா? சுற்றிலும் ஜெபித்துப்பார். உன்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய மக்களுக்காக, தேசத்திற்காக, எழுப்புதலுக்காக ஜெபித்துப்பார். கர்த்தர் உன் வாழ்வை மாற்ற ஆரம்பிப்பார். எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. உன் இதயத்தை தேவ சமூகத்தில் ஒருங்கிணைத்து விடு. கர்த்தரோடு கூட உன்னுடைய இருதயம் ஒருங்கிணைக்கப்படட்டும். ஆண்டவரே என்று சொல்லி நீ கதறும் பொழுது கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார். வேதம் சொல்லுகிறது, உன் அறை கதவை சாத்தி கொண்டு நீ தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது தேவன் வெளியரங்கமான பதிலை கொடுப்பார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்னும் தேசம் எழுப்புதலை சந்திக்க வேண்டும். இன்று நம் முன்பதாக இருக்கக்கூடிய அநேகர் கிறிஸ்துவை இன்னும் தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். அவர்களுடைய வாழ்விலும் நன்மையை கர்த்தர் கட்டளையிடும்படியாய், அவர்களுடைய வாழ்வின் நுகங்கள் முறிக்கப்படும்படியாய் நாமும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாமா? இந்த நாளிலும் நம்முடைய இதயத்தை ஒருமுகப்படுத்தி அமர்ந்திராதபடிக்கு ஆண்டவரே விடுதலை கொடும் என்று சொல்லி அவரை நோக்கி கேட்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய சமூகத்தில் எங்களுடைய இதயத்தை தண்ணீரை போல ஊற்றுவதற்கு நீர் தந்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக மட்டுமல்ல, எங்களுடைய சந்ததிக்காக மட்டுமல்ல, எங்களுடைய நண்பர்கள், உறவுகள், எங்கள் தேசம் ஆண்டவரே, எல்லா உலக மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு எழுப்புதலை கொடுங்கப்பா. கண்ணீரோடு கூட இருக்கிறவர்களுக்கு விடுதலையை கொடுங்க. தேச நன்மையை காண உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.